Taste the Daily. நெல்லையில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. நான் ஒரு கொலை செய்கிற புத்தி போலீஸ்காரன் பிள்ளைக்கு எப்படி வருது? அப்போ என்ன வளர்த்தவன? பாதி அரசியல் கட்சிகள் ரியாக்டே பண்ணல. விஜய் ஏங்க பேசல? சில சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் நேராக போய் நின்னார். கள்ளக்குறிச்சிக்கு அஜித் குமார் அப்படி டக்குன்னு போய் நின்னார்ல. இந்த விஷயத்துல உள்ள வந்திருக்கணும், கண்டிப்பா வந்திருக்கணுங்க. இந்த இடத்துல தான் நீ ஸ்கோர் பண்ணிருக்கணும். நீ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும். நீ அஜித்துக்கு போன அந்த பையனுக்கு போனது, நீங்க போனது சந்தோஷம், மகிழ்ச்சி. அதை விட முக்கியம், அஜித்துக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, இதுக்கு போயிருக்கணும். இது ஆணவப்படுவது, இது அன்அக்செப்டபிள். அதை கூட மன்னிக்கலாம். நான் சொல்றேன், அந்த 5 போலீஸ்காரனை விட நான் மன்னிச்சுக்கணும். இந்த படுகொலை செஞ்சவனை மன்னிக்க முடியாது. இது என்னது? அந்த பையன் லைஃபும் போச்சு. நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். இப்போ அதான்ப்பா, சட்டத்தின் முன் விடுவிக்கப்பட்டா கூட அவன் கொலைகாரன் தான் அடிப்படை. கொலை ஆயுதங்களோட எல்லாம் போட்டோ போடும்போது என்ன புத்தி? சாதி ரீதியாக தான் நான் கத்தியை தூக்குவேன்னா அப்போ அந்த வன்மம் எவ்வளோ தூரம் ஊறி போயிடும். அக்காவுக்கு பிடிச்சிருக்கணும். பெண்ணை உடமையாக பார்க்க அவளுக்கு ஒரு மனசு இருக்குது. அவள் தான் இண்டிவிஜுவலாக முடிவு பண்ணணும். அப்பா, அம்மா, தம்பி அத்தனை பேரும் அவளை உடமையாக பார்க்கணும். அடிப்படையில் பெண் ஆணாதிக்க மனப்பான்மை. எதிர்கட்சிகள் இதை கையாளலாமே. ஒரு காவல்துறையிலிருந்து இப்படி குடும்பத்திலிருந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் சட்ட ஒழுங்கை எப்படி வச்சிருக்கீங்கன்னு பாருங்கன்னு எதிர்கட்சிகள் இதை பயன்படுத்தலாமே. அவங்க சரியாக அதை ஜாதி ஓட்டு போயிடும் தான் பயப்படுறாங்க. அஜித் குமார் விஷயத்துக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்தவனுங்களை யாருமே இப்போ காணுங்க. எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? வாயே திறக்கலன்னா அப்போ என்ன கதை இது? ஏன் வாயை திறக்கல? ஓட்டு போயிடும், மைனாரிட்டி ஓட்டு போயிடுது, சிறுபா இடைநிலை சாதி ஓட்டு போயிடும். அதுவும் எலெக்ஷன்லாம் நெருங்க வந்துட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய குடும்பங்க இது. வாழ வேண்டிய ஒரு பையன், எவ்வளோ கனவுகள் இருக்கணும். நல்லா கவனிங்க. அவன் ஒரு அன்னடங்காட்சி, படிக்காதவன், கூலி வேலை செய்கிறவனா கூட உனக்கான அந்தஸ்து இருக்கும். நேரத்தில் உங்கள் மாநிலத்தில் உங்கள் கண்ணு முன்னால் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு, நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள். இது என்ன இரட்டை நிலைப்பாடு? இப்போ 21லேருந்து உங்கள் ஆட்சி வந்ததுலேருந்து நடந்த ஆணவ படுகொலைகள் எவ்வளவு? நீங்கள் என்ன எதிர்வினை ஆட்டுனீங்க? ஒரு அஜித் குமார் விஷயத்தில் காட்டின அந்த ஒரு ஆர்வத்தை ஏன் முதலமைச்சர் காட்டினீங்க? எதிர்கட்சிகளுக்கு பயமும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இருக்க பயமே என்ன? இது ஓட்டு போயிடும், அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி எம்பிசி ஓட்டு போயிடும், எஸ்சி ஓட்டு வேண்டாமா? பாதி பேரை தான் பின்னால் போட்டுக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்ற பெருமை இன்னைக்கு காத்தோட காத்துல போயிட்டு. சின்ன பையன் 18 வயசு பையன் சாதி பேரை தான் பின்னால் போட்டுருக்கு. இல்லை, மற்ற கவர்மெண்ட்டில் நடக்கிறதுக்கும் சமூக நீதி பேசுகிற கவர்மெண்ட்டில் நடக்கிற ஆணவ படுகொலைக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், ஜெயலலிதா எடப்பாடி நடந்த நான் கேட்கவே மாட்டேன். அவங்க அப்படி தான், அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் இதை அரசியலாக்க வேண்டியவங்களே அமைதியாக இருக்கும்போது நம்ம பேசினா நமக்கு எதிராக ஓட்டு மாறிட்டு. சென்னையில் பட்டாக்கத்தியோடையோ இல்லை கேக்கு வெட்டுற மாதிரி இப்படியெல்லாம் ஃபோட்டோ போட்டால் சோசியல் மீடியாவில் பகிர்ந்துட்டா உடனே காவல்துறை நடவடிக்கை எடுக்குது, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்குது, அட்வைஸ் பண்ணுது, ஏதோ ஒன்று பண்ணுது. தென் மாவட்டங்களில் இது இப்போ இந்த பையன் கொலை செஞ்ச பையனை தொடர்ந்து கேக்கு வெட்டுறதுக்கு கத்தி எடுக்கிறது ரவுடிசம். அதை போலீஸ் வந்து மிதிச்சிட்டோம், இரும்புக்காரன் கொண்டு கொடுக்கும். ஆனால் அவன் கத்தி எடுக்கிறது சாதியை எடுக்கும்போது போலீஸை பின்வாங்குது. ஒரு விஷயம் மட்டும் கேட்குறாங்க சார், பேசுகிறாங்க, அதான் வெட்டுறாங்கன்னு தெரியுது இல்லை, ஏன் உங்கள் ஜாதிக்குள்ளேயே லவ் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணிக்கலன்ற வாதத்தை நிறைய முன்வைக்கிறாங்க. கேள்வி கேட்குற எல்லாரையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த கேள்வியை கேட்பவர்களுக்கு வெட்கமாக இல்லை. அதோடு நான் இருக்கிறேன். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் மணி. வணக்கம் சார். சார் வணக்கம். நெல்லையில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் பையன் ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய நல்ல படித்த பட்டதாரி இளைஞர், அந்த பொண்ணும் டாக்டர், இப்படி இருக்கிற சூழலில் இப்போ இது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. என்ன பொருளாதாரம் ஈக்குவல் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த வெட்டி கொன்ன குடும்பம் அல்லது அந்த பையனுடைய அப்பா அம்மா காவல் உதவி ஆய்வாளர்களாக இருக்காங்க. படித்த குடும்பத்திலேருந்து இப்படியா, அதுவும் போலீஸ் குடும்பத்திலேருந்து இப்படியான்ற ஒரு கேள்விகள். இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? ரொம்ப கொடுமையான விஷயம். படித்தாலும் தலித்துகளோட அந்த தீண்டாமை கொடுமை இன்னமும் அகற்றப்படலை. வர்க்கம் முக்கியம் இல்லை, ஜாதி தான் முக்கியம்னு தெரிய வந்திருக்கு. அந்த பையன் அந்த குடும்பத்தை, அந்த காதலித்த பெண்ணோட குடும்பத்தை விட இவனுக்கு வந்து அந்தஸ்து அதிகமாக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போதும் இந்த பையன் கொல்லப்பட்டிருக்கான். கொலை செய்தவனும் ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞன் தான், 23-24 வயசு இளைஞன் தான்னும் பொழுது எந்த அளவுக்கு சாதி வந்து வேரூன்றி இருக்கிறது என்பது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ரொம்ப ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் தோல்வின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இது வெறுமனே வந்து காவல்துறையோட தோல்வி அப்படின்னு மட்டும் இதை பார்க்க முடியாது. ஓவரால் சினாரியோவை தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. வெரி வெரி சேட்.
என்ன பண்ண போகிறாங்க, அரசு என்ன பண்ண போகுது, கட்சிகள் என்ன பண்ண போகுது, சிவில் சமூகம் என்ன பண்ண போகுதுன்ற கேள்வி தான் நம்ம முன்னால் வந்து இன்றைக்கி நிற்கிது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் நீண்ட காலமாக இந்த விஷயம் இட்ஸ் வெரி வெரி அதாவது அட்ரோஷியஸ். இது நினச்சே பார்க்க முடியாத அவலம் இதெல்லாம். அந்த பையன் 24 வயசு பையனா 2000 பிறந்தான், மில்லேனியல் கிட்ஸ்னுவாங்க. 21ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு பையன் வந்து 19ஆம் நூற்றாண்டோட மனநிலையில் கத்தி தூக்குறான்னா, அவங்க அக்கான்றவ ஒரு தனி உயிர். பெண்ணை வந்து உடமையாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் இந்த அட்டூழியம் நடக்கும். ஆணாதிக்க மனப்பான்மையின் வெளிப்பாடு தான். அவங்க அம்மா அப்பா அவன் தம்பி அத்தனை பேருக்குமே அவள் வந்து ஒரு உடமையாக தான் இருந்திருக்கான். இதே அந்த பையன் கவின் வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவனா, அவங்க சொந்த ஜாதி அல்லது வேற ஒரு இடைநிலை சாதியாக ஓபிசியா எம்பிசியாக இருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காது. அப்போ தலித்துன்னும் பொழுது அவன் படிச்சிருக்கான், ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற மென்பொருள் வல்லுநராக இருக்கான் அப்படின்னாலும் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் என்னவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு போது அந்த எங்கேருந்து இந்த புத்தி வருது? அப்புறம் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் காவல்துறையில் இருக்காங்கன்னா ஒரு கொலை செய்கிற புத்தி போலீஸ்காரன் பிள்ளைக்கு எப்படி வருது? அப்போ நீ என்ன வளர்த்தவனை? கொலை செய்யணுன்றது தானாக அவனுக்கு வராது, ஊட்டி வளர்த்துருக்கேன். அந்த பெண்ணை உடமையாக அந்த குடும்பமே பார்த்ததோட விளைவு தான் அவன் கத்தி தூக்குற லெவலுக்கு வந்திருக்குது இன்றைக்கி. எப்படி வரும் இது? அது ஒரு ஈவ் டீசிங்கு, ஒருதலை காதல், அவங்க அக்காவை டார்ச்சர் பண்ணுறான்னா கூட அப்போ கூட நீ கொலை பண்ணுறதுக்கு கொலையை எதுவுமே நியாயப்படுத்த முடியாது இல்லையா? 2 பேரும் விரும்பி தான் பழகிருக்காங்கன்றாங்க. இப்போ நடுப்புற கட்டுக்கதையை அவுத்து விடுறாங்க. அவள் ஒன் சைடு காதலாக இருந்தால் கொலை பண்ணுவியா? அப்போ இது எங்கேருந்து இந்த புத்தி வருது? சமூகம் எப்படி இதை வேடிக்கை பார்க்குது? அரசியல் கட்சிகளை பார்த்தீங்கன்னா பாதி அரசியல் கட்சிகள் ரியாக்டே பண்ணலை. விசிகா, சிபிஎம், காங்கிரஸ் இவங்க தான் கண்டிச்சிருக்காங்க. விஜயோட கட்சி சமூக மாற்றத்தை கொண்டு வர விஜய் கண்டிக்கலை. அதிமுக பெருசாக ஒன்றும் வாய் திறக்கலை, பிஜேபி வாய் திறக்கலை, பாமக வாய் திறக்கலை, தேமுதிக வாய் திறக்கலை. அப்போ சமூகத்தோட பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இந்த அவலத்துக்கு, இந்த கொடுமைக்கு வாயை திறக்கலைன்னா அப்போ என்ன கதை இது? ஏன் வாய் திறக்கலைன்னு நினைக்கிறேன்? ஓட்டு போயிடும், மைனாரிட்டி ஓட்டு போயிடுது, இடைநிலை சாதி ஓட்டு போயிடும். அதுவும் எலெக்ஷன்லாம் நெருங்க வந்துகிட்டு இருக்குது. எப்படிங்க இது? ஆணவ படுகொலையை பார்த்து கட்சிகள் முதல்ல களத்தில் இறங்கி நீ ஃபைட் பண்ணியிருக்கணும். ஒட்டுமொத்த கட்சிகளும் களத்தில் இறங்கியிருக்கணும்ல. எவ்வளோ பெரிய கொடுமை இது. அஜித்குமாருக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்தவங்க ஏன் கவினுக்கு வரல? ஆணும் பெண்ணும் 18 வயதான பெண்ணும் 21 வயதான ஆணும் தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உள்ளவர்கள் தான் சட்டம் சொல்லுது. 2013 தருமபுரியில் இளவரசன் திவ்யா விஷயத்தை வச்சு பாமக ஒரு எலெக்ஷனே ஜெயிச்சுது. அந்த பயம் வருது எல்லாருக்கும், வாயை திறக்கலை. இன்றைக்கி ஆனால் அத்திப்பூத்தா மாதிரி ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வு, ஆனால் வரவேற்கத்தக்க நிகழ்வு. கனிமொழி போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்துருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அரசியல் தலைவர்கள் பார்க்குறது இயல்பு தானே? கிடையாது இல்லை. ஆதிக்க ஜாதிகளை கொல்லப்பட்டவனு, ஆணவ படுகொலை கொல்லப்பட்டவங்க வீட்டுக்கு போகவே மாட்டானுங்கல்ல. ஏன்னா ஆதிக்க ஜாதிகள் கோபித்துக் கொள்வார்கள்னு. எங்கே போயிருக்கான் சொல்லுங்கள்? எவன் போயிருக்கான்? சாதி ஒழிப்புலாம் பேசுகிறவங்க இல்லை சார். அதை தான் நான் உங்களை கேட்குறேங்க. நீங்கள் அதையும் என்ன கேட்குறீங்க? போயிருந்தான்னா சொல்லுங்கள். ஸோ அப்போ இதுவே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான் கனிமொழி போனது. நிச்சயமாக ஒரு பெரும்பான்மை கட்சியில் இருக்கக்கூடியவங்க போகிறாங்கன்றது பாராட்டத்தக்க விஷயந்தான். இது எந்த மாதிரியான ஒரு சூழல் இது? இப்போ எதிர்கட்சிகள் இதை கையாளலாமே. ஒரு காவல்துறையிலேருந்து இப்படி குடும்பத்திலேருந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் சட்ட ஒழுங்கை எப்படி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கன்னு எதிர்கட்சிகள் இதை பயன்படுத்தலாமே. ஏன் அவங்க சரியாக அதை? அதான் சொன்னேன், ஜாதி ஓட்டு போயிடும் தான் பயப்படுறாங்க. அஜித்குமார் விஷயத்துக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்தவனுங்களை யாருமே இப்போ காணுமே. எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? எல்லாம் போய் குய் கட்டி நின்னாங்கல்ல. சரி, விஜய் ஏன் வாய் திறக்கல? சம்பவம் நடந்து 3 நாள் ஆகுது இல்லையா? 3 நாளைக்கு மேலே ஆக போகுது. ஏன் விஜய் வாய் திறக்கல? ஏன் விஜய் அறிக்கை கொடுக்கல? சிபிஎம் கண்டிச்சிடுச்சு, இவங்க இப்போ நாம் தமிழர் கண்டிச்சிருக்காங்க, காங்கிரஸ் கண்டிச்சிருக்கு, மக்கள் நீதி மையம் கண்டிச்சிருக்கு, விசிகா கண்டிச்சிருக்கு. அதிமுக, விஜய், பாமக, பிஜேபி, தேமுதிக இவங்கெல்லாம் வாயை திறக்கலையே. எடப்பாடி, அண்ணாமலையெல்லாம் ஒரு அறிக்கை விட்டாங்களே, ட்விட்டரில் பார்த்தோம். அவ்வளோதான், பெருசாக ஸ்பாட்டுக்கு போல பெரிய அது ஒரு வலியுறுத்தல். அந்த மாதிரி வந்து அறிக்கை கொடுக்கறதுன்றது வந்து பிஜேபிக்கு இதை பற்றி பேச அந்த அருகதையும் கிடையாது. நாடு முழுவதும் நீங்கள் அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு இதை பற்றி பேசுறதுக்கான அரசியல் ரீதியிலான அருகதை கிடையாது. ஆனால் கண்டிக்கிறாங்கன்றது வரவேற்கத்தக்கது. எஸ், அதை தாண்டி எங்கள் ஸ்பாட்டுக்கு ஏன் போல? ஆதவ அர்ஜுன் அறிக்கை விட்டார் விஜய் தரப்புல. விஜய் ஏங்க பேசல? எதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? கஸ்டோடியல் டெத்துக்கு குரல் கொடுக்குற விஜய் வந்து ஆணவ படுகொலைகள் அதிகமாக கொடுக்கணும்.
கஸ்டோடியல் டெத்தை விட மோசம் ஆணவ படுகொலை. அதுவாது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நடக்குது. இது முதன்முறையாக காவல்துறையை நடத்திய ஆணவ படுகொலை. அந்த குடும்பத்தோட ஸ்டேட்மெண்ட்டு. இது ஃபஸ்ட்டு டைம் ஒரு காவல்துறை போலீஸே ஒரு ஆணவ படுகொலை. த ஃபர்ஸ்ட் ஹானர் கில்லிங் பை த போலீஸ். கஸ்டோடியல் டெத்து பண்ணிகிட்டு இருந்த போலீஸ் இப்போ ஹானர் கில்லிங்க்கு கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. சாபாஷ், பிரமாதமான வளர்ச்சி. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்ன தங்களுக்கு தாங்களே மாலை போட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து சர்வதேச புகழை எட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி? ஹானர் கில்லிங்கில் ஈடுபட்டு. அப்போ கெட்டி தட்டி இறுகி போயிருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பை உடக்கமாக நீ என்ன பண்ண போகிற? சமூக நீதி என்ன சமூக நீதியை கொண்டு வர போகிறீங்க சொல்லுங்கள். சமூகம் வெட்கி தலை குனிய வேண்டாமா? ஆட்சியாளர்கள் வெட்கி தலை குனிய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கேள்வி வந்து, விஜய் அறிக்கை விட்டா சரியாயிடுமா? போய் பார்த்தா யார் அறிக்கை விட்டாலும் சரியாகாதுங்க. அப்போ எதுக்கு எல்லாரும் அறிக்கை விடணும்? இது என்ன பேசுறீங்க நீங்கள்? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் மிஸ்டர் தேவேந்திரன்? எவன் அறிக்கை விட்டாலும் எதுவும் மாற போகிறது இல்லை. அப்போ எல்லாம் அமைதியாக இருந்துடலாமா? அஜித்குமார் விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் அறிக்கை விட்டு போலீஸ் அட்ராசிட்டி ஒன்றும் குறைய போகிறதில்ல. அந்த சாவோட விவாதம் முடியறதுக்குள்ளேயே இன்னும் சில சாவுகள் கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அப்போ இதெல்லாம் அமைதியாக இருந்துடலாமா? சொல்லுங்கள். அப்போ அறிக்கை விட்டா என்ன நடக்கும், அறிக்கை விடாட்டி என்ன நடக்கும்ன்றதா அங்கே பேச்சு. இன்னைக்கு அதுவும் அங்கே பேச்சு. ஒரு நாகரிக சமூகம் எப்படி எதிர்வினை ஆற்றுதுன்றது தானே கேள்வி. எப்படி ஆற்றும் ஒரு நாகரிக சமூகம்? எல்லாருக்கும் வாய்ஸ் கிடையாது. தங்களுடைய கட்சிகள் மூலமாக தான் அவங்க மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க. அதனால தான் வந்து 1000 குறைகள் இருந்தாலும் அரசியல் கட்சிகள் மக்களுடைய மனசாட்சியாக இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கொடுமைங்க இது! எவ்வளோ பெரிய கொடுமை இது! வாழ வேண்டிய ஒரு பையன், எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். நல்லா கவனிங்க. அவன் ஒரு அன்னடங்காட்சி, படிக்காதவன், கூலி வேலை செய்கிறவனா கூட உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் அந்தஸ்து இருக்கு அவனுக்கு. அப்போ அம்பேத்கர் சொன்ன மாதிரி எங்கே திரும்பினாலும் சாதி தான் உன் கண்ணு முன்னால் நிற்குது. படித்து 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன் இன்னும் 10 வருஷத்தில் அவன் இன்னும் பல கோடிகளில் சம்பாதிப்பான். பல பேருக்கு வேலை கொடுப்பான். நாட்டுக்கும் வீட்டுக்கும் அந்த பையனால் எவ்வளோ நன்மைகள் விளைஞ்சிருக்கும். அநியாயமாக கொண்டுட்டாங்கல்ல அந்த பையனை. என்ன தப்பு பண்ணாங்க? இதை செஞ்சவனும் ஒரு இளைஞன்னும் பொழுது அப்போ கட்டமைப்பு எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குது. அவங்க அம்மா அப்பாவோட மறைமுக ஆசீர்வாதம் இல்லாமல் அவன் அதை பண்ணியிருக்க மாட்டான். அவங்கள கைது பண்ணுறதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொன்று, அரசியல் ஒரு பக்கம்னா நிர்வாக ரீதியாக சட்டம் சொல்லக்கூடிய எதையுமே திமுக கவர்மெண்ட் செய்யலையா? இப்போ ஆணவ படுகொலை நடக்குதுன்னா கிளியராக வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாவட்ட கலெக்டரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும். இது SC/ST ஆக்டில் இருக்குது. கலெக்டரும் போல, எஸ்பியும் போல. இப்போ கட்டமைப்பு ரீதியாக டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு எதிராக தானே நிற்குது. அந்த மக்கள் எங்கே போவாங்க? சத்தீஸ்கட்டில் 4 கன்னியாஸ்திரிகள், கேரளாவிலேருந்து போன கன்னியாஸ்திரிகள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று கைது செய்து சத்தீஸ்கர் அரசு அவர்களை சிறையில் தள்ளி இருக்கிறது. அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அவங்க பாவம் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு 3 பெண்களை வந்து அழைத்து வருவதற்காக போயிருக்கிறார்கள். மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஆதிவாசி பெண்களை அழைத்து வந்தவர்களை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. சத்தீஸ்கரில். கேரள மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து கட்சிகளும் இன்க்ளூடிங் கேரளாவில் இருக்க பிஜேபியே சொல்லுது அவங்க மதமாற்றத்தில் ஈடுபட்ட சகோதரிகள் அல்லன்னு. அந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார். அது சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். ஆனால் கவின் விஷயத்தில் முதலமைச்சர் வாயை திறக்கலையே. கேட்டால் எடப்பாடி வாயை திறந்தாரா, ஜெயலலிதா வாயை திறந்தாங்க. இது என்னங்க பேச்சு? இது சமூக நீதி ஆட்சியில் ஏன் நடக்குது? இது சத்தீஸ்கட்டில் கன்னியாஸ்திரிகளுடைய நிலைக்கு கண்ணீர் சிந்தக்கூடிய முதலமைச்சர், அது நல்லது, பாராட்டுகிறோம். சிறுபான்மையினரோட நலன் தான் ஒரு அரசியல் கட்சியோட பிரதான நலனாக இருக்க முடியும். பாராட்டுக்குரிய ஒரு அணுகுமுறை நிச்சயமாக. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மாநிலத்தில் உங்கள் கண்ணு முன்னால் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு, நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள். இது என்ன இரட்டை நிலைப்பாடு? ஜாதிகள் தோன்றியதற்கும் தீண்டாமை தொடர்வதற்கும் திமுக காரணம் அல்ல, ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் ஒரு அரசு எனும் பொழுது அது சம்பவங்கள் நடந்த பிறகு உங்களுடைய எதிர்வினை மெச்சத்தகுந்ததா இல்லையே. அரசாங்கமும் செயல்படலை, கட்சியும் செயல்படலை. அப்போ எதற்காக இந்த திராவிட மாடல், எதற்காக இந்த சமூக நீதி? அரசாங்கத்துக்கு இதில் சம்மந்தமே இல்லைன்னு அரசாங்கத்தையும் திமுகவையும் காப்பாற்றுற கேடுகட்ட வேலையில் திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்க 90% ஊடகங்கள் ஈடுபட்டிருக்கின்றன.
மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது. 2017 இது வரைக்கும் 65 ஆணவ படுகொலைகள் தமிழகத்தில். அதில் ஒரு 4 கேஸில் தான் வந்து கன்விக்ஷன் வந்திருக்குது. எடப்பாடி பீரியடில் ஆரம்பித்தது அப்படியே தொடருது. இது ரிப்போர்ட்டடு கேசஸ் 65னா அன்ரிப்போர்ட்டடு இதில் டபுள் இருக்கும். இப்போ 21 உங்கள் ஆட்சி வந்ததுலேருந்து நடந்த ஆணவ படுகொலைகள் எவ்வளவு? நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றுனீங்க? ஒரு அஜித்குமார் விஷயத்தில் காட்டின அந்த ஒரு ஆர்வத்தை ஏன் முதலமைச்சர் இதில் காட்டல? சரி, முதலமைச்சர் காட்டலைங்க, முதலமைச்சர் போக முடியல, துணை முதலமைச்சர் அதுக்கு தானங்க இருக்கார். அதுக்கு தானங்க அவர் டெப்டி சிஎம். முதலமைச்சர் உடல்நலம் கொண்டிருக்கிறார் அல்லது அவரால் நிர்வாக ரீதியாக போக முடியல, எது வேணால் காரணமாக இருக்கட்டும். சீஃப் மினிஸ்டரோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் நமக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ தான் அவர் சிகிச்சை முடிந்து வந்திருக்கிறார். அதனால் அவர் நேரில் போகணும்லாம் கூட நான் கேட்கல, தொலைபேசியில் பேசணும்னு கூட நான் கேட்கல. சம்பவத்துக்கு வந்து இப்போ கனிமொழி போயிருக்காங்கல்ல, அவங்க ஒன்றும் எம்எல்ஏ கிடையாது, அரசு பிரதிநிதி கிடையாது, முதலமைச்சரோட தங்கை, அவ்வளோதான். அரசுக்கும் கனிமொழிக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு தான் டெப்டி சிஎம். டெப்டி சிஎம்ன்ற கான்செப்டை எதனாலன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சரால் செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்குது, உடல் ரீதியாக அல்லது நிர்வாக ரீதியாக. அந்த இடத்துல அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புவதற்கு தான் துணை முதலமைச்சர். இதில் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்ன்ற வாதத்தை கூட நான் இப்போ எழுப்ப விரும்பலை. அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். நான் கூட அவர் துணை முதலமைச்சரானப்போ அதை விமர்சனம் பண்ணியிருக்கேன். இது அப்பட்டமான குடும்ப அரசியல்னு பேசியிருக்கேன். அதெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் நம்ம எல்லாருக்குமான டெபுட்டி சிஎம். ஆனால் என்ன செயல்படுறாரு அவர்? இத்தனைக்கு எலெக்ஷன் 8 மாதத்தில் வரப்போகுது. சிஎம்மும் போல, டெபுட்டி சிஎம்மும் போல, நேரு மந்திரி போயிருக்காரு, மகிழ்ச்சி. கட்சியோட ரெஸ்பான்ஸ்னா அல்லது தலைமையோட ரெஸ்பான்ஸ்? கனிமொழி துணை பொதுச் செயலாளர். பட் அவங்க ஒரு எம்பி தானங்க. கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஷீஸ் நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட், ஷீஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. நேரு போயிருக்காரு, சரி. நான் கேட்கறது ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும் இல்லை? சரி, இதை பயன்படுத்திக்கலாம்ல எதிர்கட்சிகள். இப்படி பாருங்க, அதுதானே இங்க இருக்க பிரச்சனையா. எதிர்கட்சிகளுக்கு பயமும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இருக்க பயமே என்ன? இது ஓட்டு போயிடும், அங்க இருக்கக்கூடிய ஓபிசி எம்பிசி ஓட்டு போயிடும், எஸ்சி எஸ்டி ஓட்டு வேண்டாமா? நல்ல கேள்வி. எஸ்சி எஸ்டி ஓட்டை பற்றி யாருங்க கவலைப்படுறா? எந்த கட்சியும் கவலைப்படலாம். நான் எதாவது திமுக மட்டும் குறை சொல்கிறதா நினைக்காதீங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது அண்ணா திமுகவும் இதே அட்டுழியத்தை தானே பண்ணுச்சு. விஷ்ணு பிரியான்ற அதிகாரி எப்படி உயிரிழந்தார்? அன்றைய அதிமுக ஆட்சியோட அராஜகத்தால், அன்றைய அதிகாரிகளால், அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கொடுக்கப்பட்ட நிர்பந்தத்தால் தான் அவர் உயிரிழந்தார். எவ்வளோ கனவுகளுடன் அந்த பெண் இருந்திருப்பாள். குரூப் 1 ஆஃபீஸர், ஹார்ட்லி அந்த அம்மா இறந்து போகும்போது 26 வயசு, என்னமோ 26-27 வயசு. உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா ஏடிஜிபி ரேங்க் வரைக்கும் வந்திருப்பாங்க. எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கி போனாள். அவங்க கூட சர்வீஸில் இருந்த அந்த குரூப் ஆஃபீஸர்ஸ், அதில் ஒரு லேடி ஆஃபீஸர் அழுதாங்க, எவ்வளவு தான் எங்களை கொடுமைப்படுத்துவீங்க. கடைசியில் அவங்க குரலும் அடக்கப்பட்டது. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல 10 வருஷத்துக்கு முன்னால். அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலாம். இது அதை விட மோசம் இல்லை. இது காவல்துறையை நடத்தி அவங்க அம்மா அப்பாவே வந்து அதிகாரிகள்னும் பொழுது எப்படிங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அப்பா சப் இன்ஸ்பெக்டர், அம்மா சப் இன்ஸ்பெக்டர் கத்தி தூக்குற தைரியம் அந்த பையனுக்கு எப்படி வந்து? ரொம்ப நாளாக ஃபோட்டோ போட்டுட்டு இருந்திருக்கான் அந்த பையனோட. எப்படி இதெல்லாம் அப்போ நீங்கள் என்ன வளர்த்தீங்க அவனை? எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னும் போது இதை எப்படி அந்த பையனுக்கு வருது? நீங்கள் வேறு ஏதோ அந்த ஒரு ஹீரோயிசம்னா கூட அது ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், வயசு சின்ன பையன் பண்ணலாம். சாதி ரீதியான வன்மம் எப்படி வருது? இந்த சாதி ரீதியான வன்மம் வந்து கடந்த 15-20 ஆண்டுகளாகவே வந்துட்டு இருக்கிறதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சாதி பெயர்லேயே வந்து ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாவில் குரூப்ஸ் வச்சுருக்காங்க. சாதி பேரை தான் பின்னால் போட்டுக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்ற பெருமை இன்றைக்கி காற்றுல போயிட்டுருக்கு. சின்ன பையன் 18 வயசு பையன் சாதி பேரை தான் பின்னால் போட்டுக்கணும். ஸோ இது வெரி வெரி சேட். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. எலெக்ஷன் டைமில் இதை பார்த்திங்கன்னா ஒரு அஜித்குமார் விஷயத்தில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு போன கட்சிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது பெரிய அளவில் போல. அப்போ எவன் தாலியை அருந்தாலும் எவன் தலை உருண்டாலும் மண்ணில் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஓட்டு தான். திமுக மட்டும் சொல்ல, அண்ணா திமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன், 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 2 பேர் தானே தமிழ்நாட்டு ஆண்டாங்க இவங்க 2 பேருக்கு தானே கூடுதல் பொறுப்பு. ஆண்டுகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து 70% ஓட்டு இருக்குது, 60% ஓட்டு இருக்குது 2 பேருக்கும். அதான் திரும்பி ஓபிசி ஓட்டு மட்டுமே போதுமா? எஸ்சி எஸ்டி ஓட்டு அதுவும் அந்த பகுதியில் அதுவும் வலுவான ஓட்டு பேங்க் தான். பொது புத்தி வந்து ஓபிசி ஓட்டு கன்சால்டேட் ஆகிற மாதிரி தலித் ஓட்டு கன்சால்டேட் ஆகாது. தலித்துகளுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் இழைக்கப்பட்டப்ப நீ வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசுனீங்கன்னா ஓபிசி அணிதிரண்டுறாங்க. ஆனால் தலித்துகளுக்கு ஆதரவாக பேசினா தலித்துகள் ஒன்றும் அணிதிரல்றதில்ல, அவங்க ஃப்ராக்மெண்டடாக தான் ஓட்டு போடுறாங்கன்ற எண்ணம் இருக்குது. அடிப்படையில் வாக்கு வங்கி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை.
ஒரு ஆணவ படுகொலை நிகழும் பொழுது உண்மையிலேயே இது சமூக நீதி பேணக்கூடிய அரசுன்னா அங்கே முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஸ்பாட்டுக்கு போயிருந்துருக்கணும். அதுதானே உண்மையான சமூக நீதி. சமூக நீதினா என்ன, அதுக்கு விளக்கம் கொடு. இல்லை போக வேண்டிய கலெக்டரே போகலன்றீங்க. அதை தான் சொல்கிறேன், கலெக்டரே போகல, அப்புறம் எங்கே சிஎம் போகிறது, டெப்டி சிஎம் போகிறது. அப்போ நிர்வாக ரீதியாகவும் இது தலித்துகளுக்கு எதிரான அரசு, அரசியல் ரீதியாகவும் இது தலித்துகளுக்கு எதிரான அரசு. ஏன்னா இந்த கேள்வியை அண்ணா ஏடிஎம்கே பார்த்து நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் திராவிட மாடலு சமூக நீதி எதுவுமே சொல்ல, வந்தோமா பதவியை பிடிச்சோமா அமைச்சரானோமா முதலமைச்சரானோமா 4 காசு பார்த்தோமா நல்லா கட்டினோமா சம்பாதிச்சோமா போனோமா கேஸ் வராமல் பார்த்துக்கிட்டோமா, இதுதான் பெரிய பெரிய விழுமியங்கள்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது. என்ன பேச்சு இந்த 4.5 வருஷத்தில் வந்த முதல் நாள்லேருந்து ஒன்றியம் திராவிட மாடலு சமூக நீதி. ஒரு நாளைக்கு ஒரு 10,000 தடவையாவது சமூக நீதி வாயிலேருந்து வரும் இல்லையா? வாயத்தால் தான் சமூக நீதி. அது என்ன சமூக நீதி? அட்லீஸ்ட் சொல்லவாது செய்கிறாங்களேன்னு எடுக்கக்கூடாது இல்லையே, நடைமுறை என்ன? அப்போ இது அதை விட மோசம். அவனாவது வந்து தெளிவாக இருக்கான். பச்சையாக சொல்கிறதுனா சம்பாதிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான் அவங்க எண்ணம். உங்களை மாதிரி வந்து வேஷம் கட்டலையா அவனை ஹேண்டில் பண்ணுறது ஈஸிங்க. இப்போ இந்த 2 கட்சிக்கு மாற்றுன்னு தானே விஜய் வராப்பில், அதுவும் மாநாடுகள்லாம் நடத்த போகிறாரு. சில சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் நேராக போய் நின்னார். கள்ளக்குறிச்சிக்கோ அஜித்குமாருக்கு இப்படி டக்குன்னு போய் நின்னார்ல. இப்போ அவர் இந்த விஷயத்தில் உள்ளே வந்திருக்கணுமோ இல்லை இன்னும் கூடுதலாக அந்த கட்சி கண்டிப்பாக வந்திருக்கணுங்க. இந்த இடத்துல தான் நீ ஸ்கோர் பண்ணியிருக்கணும், நீ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும். நீ அஜித்துக்கு போன அந்த பையனுக்கு போனது, நீங்கள் போனது சந்தோஷம் மகிழ்ச்சி. அதை விட முக்கியம் அஜித்துக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, இதுக்கு போயிருக்கணும்ல. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இல்லை. அது கஸ்டோடியல் டெத்து, அது நாடு பூரா எவ்வளோ நடக்குது. இது ஆணவ படுகொலை, இது அன்அக்செப்டபிளுங்க. அதை கூட மன்னிக்கலாம் நான் சொல்கிறேன். அந்த 5 போலீஸ்காரனை கூட நான் மன்னிச்சிடுவேன். இந்த படுகொலையை செஞ்சவனை மன்னிக்க முடியாது. இது என்னது இது? நீ மனிதர்கள் தானா என்பதற்கு எந்த விதமான அடையாளம் இல்லாதப்ப எப்படி வந்து இதை வந்து சிஸ்டம் அலோவ் பண்ணுது? யோசிச்சு பாரு. அங்கே கூட பதவி அதிகாரம் ஒரு இதை கொடுக்குது. அது வேறங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவங்கள வந்து சட்டம் கடமையை செய்யும். நீ வாழ்நாள் பூரா அவங்கள சிறையில் வை, எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோவில் 2ல் மோசமான குற்றம் எதுன்னா கவின் படுகொலை தான். அதுவாது ஒரு சிஸ்டம். நான் மறுபடியும் சொல்கிறேன், போலீஸுக்கு உன்னை இட்டுன்னு போய் விசாரிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இது என்னது? இது காசுக்கு கூவுறவனை மன்னிச்சிடலாங்க. உணர்வு ரீதியாக இந்த பையன் இன்னைக்கு அந்த பையன் லைஃப்பும் போச்சு இல்லை. கொலைகாரன் தானே அவன் வாழ்க்கை பூரா. அவன் ஜெயிலுக்கு போனாலும் நாளைக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். இப்போ அதான்ப்பா கொலைகாரன் தானே அவன். நாளைக்கு அந்த பையன் வந்து சட்டத்தின் முன் விடுவிக்கப்பட்டா கூட அவன் கொலைகாரன் தானே அடிப்படையில். அப்போ அதை ஏற்றுக்கிற லெவலுக்கு அந்த மனசு துணிதுனா சின்ன வயசு தானேங்க. கொலை ஆயுதங்களோட எல்லாம் ஃபோட்டோ போடும்போது அப்போ என்ன புத்தி நான் கேட்குறேன். அது எங்கே வந்து நிற்குது? அந்த கத்தி எடுக்கிறதுன்றது வந்து வேற எவனையும் வந்து எனக்கு பிடிக்காதவனை வெட்டுறதுனா கூட வந்து அது எப்படின்னா புரிஞ்சுக்கலாம். சாதி ரீதியாக தான் நான் கத்தியை தூக்குவேன்னா அப்போ அந்த வன்மம் எவ்வளோ தூரம் ஊறி போயிருக்கு. அக்காவுக்கு பிடிச்சவனு இது வந்து நீ பெண்ணை உடமையாக பார்க்குற, அவளுக்கு ஒரு மனசு இருக்குது, அவள் தான் இண்டிவிஜுவலாக முடிவு பண்ணணும். அப்பா அம்மா தம்பி அத்தனை பேரும் அவளை உடமையாக பார்க்குற அடிப்படையில் பெண் ஆணாதிக்க மனப்பான்மை தானே, பெண்ணை அடிமையாக பார்க்குற புத்தி தானே. அப்படி வளரவே இல்லையே. இந்த 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் மற்ற மாநிலங்களெல்லாம் விட இங்கே நம்ம நிறையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், சாதிச்சிருக்கோம். சுயமரியாதை திருமணங்களுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்த ஒரு மாநிலத்தில் அண்ணாவோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம், கலப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் என்பது வந்து மிகப்பெரிய சாதனை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத சாதனை. மேக்சிமம் சுயமரியாதை திருமணங்கள் வந்து கலப்பு திருமணங்களாக தான் இருக்கும். காதல் திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள் தான். சாதி மறுப்பு திருமணங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாநிலத்தில் ஆணவ படுகொலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்குதுன்னா இவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். சமூக நீதி என்று பேசுவதற்கான தார்மீக உரிமையை இவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது உங்களை மீறி சில நேரங்களில் நடந்தலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கைகள் தான் உங்களுக்கு உண்மையிலேயே சமூக நீதியில் அக்கறை இருக்கா இல்லையான்றதை காட்டும். இன்றைக்கி உங்கள் சமூக நீதி என்ற அந்த கோஷம், அந்த ஒரு கூக்குரல் எல்லாமே வந்து வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. இல்லை, மற்ற கவர்மெண்ட்டில் நடக்கிறதுக்கும் சமூக நீதி பேசுகிற கவர்மெண்ட்டில் நடக்கிற ஆணவ படுகொலைக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், ஜெயலலிதா எடப்பாடி பீரியட் நடந்தால் நான் கேட்கவே மாட்டேன். அவங்க அப்படி தான், அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களை மாதிரி இது தட்டிக்கல. இது அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் இல்லையா சார்? இப்போ தேர்தல் களத்தில்
அவங்களுக்கு இப்போ அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. திமுக பேசிருச்சுன்னா, ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் இதை அரசியலாக்க வேண்டியவங்களே அமைதியாக இருக்கும்போது நம்ம பேசினா நமக்கு எதிராக ஓட்டு மாறிடுது இல்லை? இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன் வரேன், 2 பேரும் திராவிடன்ற பேர் வச்சுருக்கீங்க, அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு நேர்மை இருக்குன்றான். அவன் எல்லாமே ஓப்பனாக செய்கிறான். இது இவ்வளோ தான் பாரு, அதெல்லாம் சும்மா ஜும்லா. அமித்ஷா சொல்லுவார்ல, ஜும்லா நாடகம். நடைமுறையில் ஜாதி தான், சமூக நீதியாவது வெங்காயமாவது. இதுதான் அவன் எண்ணம், ஏடிஎம்கேவோட கோரிக்கை. அவங்க வாயிலேருந்து சமூக நீதியாக கலைஞர் வாயிலேருந்து வந்தது இல்லையா? ஒரு நாளைக்கு 10,000 தடவை சொல்கிறீங்களே சமூக நீதினு. திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதியை மூச்சாக கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஆணவ படுகொலை என்பது ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய வேலை. தென் மாவட்டங்களில் இந்த சாதி பிரச்சனை அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் மாவட்டங்களையும் இருக்குது, மேற்குலையும் இருக்குது, மேற்கு மண்டலத்துலையும் இருக்குது. தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது வந்து அது அதனால் மேற்கு மண்டலத்தில் இல்லைன்னு ஆகிடாது உங்களுக்கு. பட்டவர்த்தனமாக அது தெரியுது, பட்டவர்த்தனமாக இது தெரியுது. தென் மாவட்டங்களில் அதிகம் தான். இப்போ ஸ்கூலில் பையனை பூந்து வெட்டினாங்க, சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிங்க. அந்த கமிட்டி அறிக்கை என்னாச்சு? அப்போ இது வேஷம் தானே, இந்த கவர்மெண்ட் பண்ணுறது பூரா விளம்பரம் தானே. அந்த பாதிக்கப்பட்ட பையனை நான் ஏன் செலவில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைப்பேன்னு அன்பில் மகேஷ் சொன்னார். வெட்கமாக இல்லை இப்படி சொல்கிறதுக்கு? நீங்கள் யார் சார் படிக்க வைக்கிறதுக்கு? அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் அவன் படிப்பதற்கான சூழலை உருவாக்கும்னு சொல்கிறதுக்கு தான் அவங்கள நாங்கள் மந்திரி ஆக்கியிருக்கோம். உங்கள்கிட்ட இருக்க காசுக்கு நீங்கள் கேம்பிரிட்ஜில் கூட அவனை படிக்க வைக்கலாம். அது அளவுகோல். இப்போ 13 வயசு பையன் சந்துரு எழுதுறாரு அந்த ரிப்போர்ட்டில். அந்த வெட்டின பசங்களை அவர் இன்டர்வியூ அவர் விசாரணை பண்ணுறாரு அந்த அறிக்கை எழுதுறதுனால. ஒருத்தனுக்கு கூட குற்ற மனப்பான்மை இல்லை. இந்த பிஞ்சு மனசில் இப்போ ஜாதி எவ்வளோ தூரம் வன்மம் ஊறி இருக்குது. இப்போ சென்னையில் பட்டாக்கத்தியோடையோ இல்லை இந்த கேக்கு வெட்டுற மாதிரி இப்படியெல்லாம் ஃபோட்டோ போட்டால் சோசியல் மீடியாவில் பகிர்ந்துட்டா உடனே காவல்துறை நடவடிக்கை எடுக்குது, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்குது, அட்வைஸ் பண்ணுது, ஏதோ ஒன்று பண்ணுது. தென் மாவட்டங்களில் இது இப்போ இந்த பையன் கொலை செஞ்ச பையனை தொடர்ந்து கேக்கு வெட்டுறதுக்கு கத்தி எடுக்கிறது ரவுடிசம். அதை போலீஸ் வந்து மிதிச்சிடும், இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்கும். ஆனால் அவன் கத்தி எடுக்கிறது சாதி. சாதியாக எடுத்தா சாதியை எடுக்கும்போது போலீஸை பின்வாங்குது. ஏன்னா போலீஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சாதி உணர்வு இருக்குல்ல. ஏன்னா அவனை தொட்டா பின்னால் சாதி தலைவர்கள் வந்து நிற்கிறாங்க. வெறும் ஒரு ரவுடி கத்தியை எடுத்துகிட்டு பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடும் போது துரிதமாக செயல்படக்கூடிய போலீஸு இப்போ இந்த பையன் இந்த சுர்ஜித் மாதிரி அந்த கத்தியை வந்து சோஷியல் மீடியாவில் அவன் வந்து எக்ஸிபிட் பண்ணும்போது வராது. இத்தனை கொலை ஆயுதங்கள்ல அது தடை செய்யப்பட்டதில்லை. பின்னால் ஜாதி இருக்குல்ல. ஜாதி இருந்தால் நடவடிக்கை இருக்காது. இல்லை, ஜாதி இருந்தால் நடவடிக்கை இல்லை. திராவிட மாடல் ஆட்சியோட சிறப்பில் ஒன்று. உடனே அவன் பீரியடில் இல்லையா இவன் பீரியடில் இல்லையான்னு பேசுவானுங்க. வான் பீரியடில் ஏண்டா இருக்குன்னா அதுக்கு பதில் இல்லை. இந்த இஷ்யூ பற்றி பேசக்கூடிய மீடியாவில் ஒரு தரப்பு திமுகவிலேருந்து காப்பாற்றுற வேலையை தான் செய்கிறாங்க. ஜாதி என்பது திமுக உருவானதுக்கு திமுக காரணம் கிடையாது, 1000 வருஷமாக இருக்குது. திமுக எப்படி அதை ஒழிக்க முடியும்? திமுக ஒழிக்க வேணாம். திமுக கவர்மெண்ட் என்ன செய்யுது, திமுக கட்சி என்ன செய்யுது? பிஜேபிக்கு எதிராக நாளும் பொழுதும் முழங்கக்கூடியவங்க ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து பொத்திக்கின்னு இருக்கீங்க. கட்சி எங்கே ரியாக்ட் பண்ணிச்சு? அதுக்கு பதில் சொல்லு. கட்சி என்பது கட்சி தலைவர் ரியாக்ட் பண்ணணும், டெப்யூட்டி சிஎம் ரியாக்ட் பண்ணணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு நீங்கள் அதை கடந்து போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது அதை தொட்டிங்கன்னா ஓட்டு போயிடும். எல்லாமே ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் தானுங்க சாக. அதுவும் இன்னும் தேர்தல் நெருங்க 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 இந்த போக்கு இன்னும் அதிகரிக்கும் இல்லை. அவங்கவுங்க அவங்கள காப்பாற்றிக்கிட்டால் போதுன்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க கவர்மெண்ட்டு. சாதி வந்து இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுது. திமுக மட்டும் காரணம் இல்லைன்றது நியாயமான வாதம், அதில் மறுக்கல. ஆனால் அதிகாரத்தில் இருக்கும்போது நம்பர் 1 நீ அதை தட்டி கழிக்க முடியாது. நம்பர் 2 பார்ட்டி என்ன ரியாக்ட் பண்ணுச்சு, கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுறது ஒரு பக்கம். என்னன்னா ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லையே. ஏன்னா நீங்கள் பயப்படுறீங்கல்ல. அது அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்குது இல்லை, தொட்டா ஓட்டு போயிடும் பயப்படுறீங்கல்ல. ஏன்னா நீங்கள் இடைநிலை சாதிகளுக்கான கட்சிகள் தானே. டே 1லேருந்தே அது தலித்துகளுக்கான கட்சி கிடையாது. பிராமணர்களிடமிருந்து அதிகாரத்தை இடைநிலை சாதிகளுக்கு அது வாங்கி கொடுத்தது. அதுக்கு அடுத்த லேயருக்கு பெர்குலேட் ஆகிறது அவங்க அலோவ் பண்ணலை, பிடிச்சிட்டாங்க அப்படியே. அதோட விளைவு தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோத்தையும் அனுபவிக்கிறோம். அது இங்கே வந்து நிற்குது, கொலையில் வந்து நிற்குது. ஒரு விஷயம் மட்டும் கேட்குறாங்க சார், பேசுகிறாங்க, அதான் வெட்டுறாங்கன்னு தெரியுது இல்லை, ஏன் உங்கள் ஜாதிக்குள்ளேயே லவ் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்கலன்ற வாதத்தை நிறையா முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆனால் இதை வைக்கிறாங்க. கேள்விக்கான பதில் இதுதான், மன்னிக்கணும். உங்களன்னா உங்களை சொல்லலை, கேள்வி கேட்குற எல்லாரையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த கேள்வியை கேட்பவர்களுக்கு வெட்கமாக இல்லையா? அதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். இந்த கேள்வியை கேட்பதற்கு நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். சாதிய கட்டமைப்பை நேரடியாக ஆதரிக்க துணிச்சல் இல்லாத கோழைகள் இந்த கேள்வியை மறைமுகமாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அதுக்கு டைரெக்டாக வந்து சாதி ஆதரித்து பேசுகிறவனை கூட நான் மன்னிச்சுக்குவேன். அட்லீஸ்ட் அந்த நேர்மையாக அவனுக்கு இருக்குது. ஆமாம் பிறப்பால் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு போயிடனால அவனை நான் மன்னிச்சுக்குவேன். ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க
மிஸ்டர் தேவேந்திரன், எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. காஸ்ட் ப்ரைட் இஸ் ஹிந்து ப்ரைட். எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் காய்தல் ஓரத்தில் இல்லாமல் இந்த பிரச்சனையை பார்த்து தலித்துகளே சொல்கிறாங்களே, நீங்களும் பெருமை பேசுங்கன்னு. யாரு எப்படிங்க பேசுவான்? தீண்டத்தகாதவன் எப்படிங்க? தீண்டத்தகாதவனா நீ ஒதுக்கி வச்சிருக்கலாம், எப்படி பேசுவான்? பார்த்தா குத்தம், தொட்டா குத்தம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் கோயில்கள் வந்து இன்னமும் வந்து மூடி கிடக்குது. கோர்ட்டு உத்தரவு போட்ட பிறகு தலித்துகள் உள்ளே போக முடியல. எத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸுங்க. வைக்கம் 100 விழாக்கு முதலமைச்சர் போகிறாரு பினராயி விஜயனோட. அங்கே போய் ஸ்டாலினும் பினராயி விஜயனும் கலந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு 6 டெம்பிள்ஸ், ஒரு 6 கோயில்கள் வந்து தலித்துகள் உள்ளே போகாமல் கோர்ட் உத்தரவை மீறி மூடி கிடக்குது. இந்த வெக்கக்கேட்டை எங்கேயாவது போய் சொல்ல முடியுமா? இந்த இரட்டை நிலைப்பாட்டை, இந்த மோசடியை எங்கேயாவது பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கூச்சமே இல்லாமல் அவங்க செய்தி தொடர்பாளர்கள் உட்காந்து பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, மேல் பாதியில் வந்து தலித்துங்களுக்கும் இல்லை அதர் கம்யூனிட்டிக்கும் இல்லை இழுத்து முடுறோம், இதுதான் சமூக நீதின்றாரு. என்ன தைரியத்தில் நீ இப்படி பேசுகிற? அதிகாரம் கையில் இருக்கின்ற திமிரு தானே. அங்கே வைக்கம் விழாவில் முதலமைச்சர் பாராட்டி பேசிட்டு இருக்காரு. எங்கே இவ்வளோ கோயில் மூடி கிடக்குது. இப்போ 4 நாளைக்கு 1 வாரத்துக்கு முன்னால் ஹைகோர்ட் சொல்லுது, கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு தலித்த கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியாதுக்கு அவங்க சொல்கிற வாதம் சட்டம் ஒழுங்கை கேட்டுருவோம். இராணுவத்தை வச்சாது நீ கோயிலுக்குள்ளே கொண்டு போகணுன்றது சுப்ரீம் கோர்ட்டோட நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இதை ஒவ்வொரு முறையும் ஹைகோர்ட்டு சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனை முறை சொல்லுவீங்க? தலித்துகள் வசிக்கக்கூடிய பகுதி வழியாக தேர் எடுத்துகிட்டு போக முடியல. அதுக்கு கண்டதேவி தேர் ஓட்டத்துக்கு வந்து ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, நீ வந்து தொடர்ந்து நான் உத்தரவு போடுறேன், நீ செயல்படுத்தலான்னா நான் மத்திய அரசுக்கு உத்தரவு போட வேண்டியிருக்கும். மத்திய இராணுவ படைகளை, துணைநிலை இராணுவ படைகளை வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போகணுன்னு. ஒவ்வொரு தடவையுமா நீ கோர்ட்டுக்கு போவ? அப்போ சொல்லு ஒன்று செயல் ஒன்றுன்ற நான். நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது புரியும். ஜாதிக்கு திமுக காரணம் இல்லைங்க, அது 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கொடுமை. ஆனால் சாதி ஒழிப்பு பேசி, சமூக நீதி பேசி, பிராமண எதிர்ப்பு பேசி ஆட்சிக்கு வந்து பிராமண ஆதிக்கத்தை, பிராமணிக்கல் டாமினன்ஸை உடச்சி ஓபிசிஸ் எம்பிசிஸை மிகப்பெரிய அளவில் அரசு பதவிகள்லையும் சமூகத்திலையும் அவர்கள் பணியாற்றுவதற்கும் காலூன்றுவதற்கும் மிகப்பெரிய அளவில் பணியாற்றிய பங்களித்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதற்கு அவர்களுடைய கிரெடிட்டை நம்ம என்றைக்குமே கொடுக்குறோம், அதை மறுக்கலை. ஆனால் அடுத்த லேயருக்கு போகாமல் அது இன்றைக்கே நிற்கிது. பலன் அடைஞ்சவங்க வந்து ஆன்டி தலித்தாக தான் நிற்கிறாங்க. கட்சிகளும் நிற்குது, அரசும் நிற்குதுன்னா அப்போ இவர்களை என்னவென்று சொல்வது? அப்போ இவங்க பேசக்கூடிய சமூக நீதின்றது எவ்வளோ போலியானது, எவ்வளோ இரட்டை நிலைப்பாடு உடையது. இதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் மூலமாக நாம் அறிய வேண்டிய பாடம் என்பது அதுதான். காதலே வேணான்ற இடத்துக்கும் போகிறாங்க. இப்படி தானே சமூகம் இறுக்கமாக இருக்குது. பேசாமல் காதலிக்காமலே பெற்றவங்க பார்த்தே பண்ணுற பிரச்சனையே இல்லையே. இல்லை, அது நான் முதல் கேள்விக்கான பதில் தான். இதுவும் இது இப்படி பேசுபவர்கள் வெட்கம் கட்டவர்கள், நேரடியாக சாதியை ஆதரிக்க துப்பு கட்டவர்கள், தைரியம் இல்லாதவர்கள் இப்படியெல்லாம் பேசுவாங்க. இவர்கள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள். அஜித் குமாரோட மரணத்தை, கொலையை மன்னிச்சிடலாம், அது எல்லா நாட்டிலையும் கூட நடக்கும். பட் கவினோட படுகொலை வந்து மனித குலத்துக்கு எதிரானது. அஜித்தோட படுகொலை வந்து அது கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், சந்தேகமே இல்லை. ஆனால் அஜித் குமார் படுகொலையை விட கவினோட படுகொலை எப்படி கொடூரமானதுன்னா, கவினோட படுகொலை மனித குலத்துக்கு எதிரானது. இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. இட்ஸ் அ ஹேட் கிரைம். அது வந்து காசு வாங்கிட்டு ஏதோ பண்ணால் அவன் வந்து மிருகங்களாகி போச்சு, மனிதனுக்குள்ளே இருக்க மிருகம் வெளியில் வந்துடுச்சு. இது ஹேட் கிரைம், இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். கவினோட படுகொலை அதான் இப்படி ஒரு நிலைமை இருக்கு. இல்லை, அதாவது காதலிக்காமலே இருக்கலாமே, பிறக்காமலே இருந்திருக்கலாமே. எதுக்கு வாழற, செத்துறேன், நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, செத்துரு. இந்த கேள்வி கேட்கறதுக்கான பதில் தான், நீ எல்லாம் உயிரோடே இருக்காத, செத்துரு. அன்பு இல்லை என்றால் வாழ முடியாது இல்லையா? எங்கே வந்து நிற்குது? எதுக்கு காதலிக்கிறேன், நீ எதுக்கு பிறந்த, நீ எதுக்கு சாப்பிட்ற, நீ எதுக்கு படிக்கிற, நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க, செத்துருன்னு ஒரு சினிமாவில் அந்த வசனம் தான் வருது. இல்லை, அதெல்லாம் இயல்பானது. இது அதை விட இயல்பானது. அன்பு இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது. அன்பு தண்ணில் செழித்திடும் வையண்ணா பாரதி. இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, நம்ம பின்னோக்கி போகிறோம். ஒரு 24 வயது இளைஞன், 21ஆம் நூற்றாண்டில் பிறந்தவன், மில்லினியல் சைல்டு, 2000 பிறந்தவன், அவன் 19ஆம் நூற்றாண்டு மனநிலைக்கு போகிறான். நம்ம ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சோம். இது பேராபத்தை சமூகத்துக்கு உண்டாக்கும். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், மறுபடியும் இறுதியாக சொல்கிறேன், எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சி இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் விழித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. Taste the Daily.
The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.